அழகா வருது. ஃபாலைக்கும் பி சுன்னதி வ சுன்னத்தில் குலபாய் ராஷிதீனல் மஹ்தியீன் அல்லு அலைஹா பின் நவாஜிரி வ இய்யாக்கும் வல் உமூர் அல் முஹதஸாத் ஃப இன்ன குல்ல பிதாத்தின் லலாலா. இதே வாசகம். எனது சுன்னத்தை கடைபிடித்துக் கொள்ளுங்கள், குலபாய ராஷிதீன்கள் சுன்னத்தை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் புதிதாக உண்டாக்குன காரியத்தை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன், ஒவ்வொன்றும் உங்களை வழிகாட்டில் சேர்க்கும். இப்னு மாஜாவுல 42வது ஹதீஸ். அதே மாதிரி இப்னு மாஜாவுல 43வது ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா, இதுக்கு பதிலா வேற வார்த்தை யூஸ் பண்றாங்க. அதாவது குலபாய் என் சுன்னத்தையும் பின்பற்றுங்கள், குலபாய ராஷிதீன்கள் சுன்னத்தையும் பின்பற்றுங்கள் அப்படிங்கிறத இன்னொன்று சேர்ந்திருக்கிறது. தரக்துக்கும் அலல் பைலா லைலுஹா கனஹாரிஹா லா யஸீகு அன்ஹா பாதி இல்லா ஹாலிகுன். இத சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சுன்னத்துல் குலபா பின்பற்றுங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் உங்களை விட்டு செல்வது எப்படி விட்டு செல்றேன் தெரியுமா? தரக்துக்கும் அலல் பைலா, வெள்ளை வெளியர் என்ற பாதையில், பளிச்சென்று பிரகாசிக்கின்ற பாதையிலே தான் உங்களை நான் விட்டு செல்கிறேன். இருட்டில் நான் விட்டுட்டு போகல உங்களை. எல்லாம் பளிச்சுன்னு தெரியும், எது ஹக்குன்னு தெரியும், எது பாத்தில்னு தெரியும், எது சுன்னத்துன்னு தெரியும், எது சுன்னத்து இல்லைன்னு தெரியும். அப்படி தெளிவான ஒரு பாட்டையில் நான் உங்களை விட்டு செல்கிறேன். எந்த அளவுக்கு என்றால் லைலுஹா கனஹாரிகா, நான் விட்டுட்டு போற அந்த பாதை இருக்கு பாருங்க, அது இருட்டுக்குள்ள பகல் மாதிரி இருக்கும், இரவே வராதுங்கிறாங்க. அதாவது சில நேரத்தில் தெளிவா இருக்கும், சில நேரத்தில் ஒரு வெளிச்சமானதை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் சூரிய வெளிச்சம் வச்சுக்கிறீங்களேன், சூரிய வெளிச்சத்தில் ஒரு ஆளை விட்டுட்டு போறோம். விட்டுட்டு போனோம்னா எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும்? பகல் வரைக்கும் தான் இருக்கு. ராத்திரியான தடுமாறி வரல அவரு. நான் சூரிய வெளிச்சத்தில் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோம்னா, சரிடா சூரிய வெளிச்சத்தில் விட்டு வந்த, ராத்திரி 9 மணிக்கு தடுமாறிட்டா என்ன செய்வ அப்படின்னு கேள்வி கேட்டுருவோம். அந்த கேள்வி வரக்கூடாதுங்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் விட்டுட்டு போன வெளிச்சம் இருக்கு பாருங்க, அது சூரிய வெளிச்சம் மாதிரி இல்ல, 24 ஹவர்ஸ் வெளிச்சம்ங்கிறாங்க. சூரியன் மாதிரி 12 மணி நேரம் வெளிச்சத்தில் நான் விட்டுட்டு போகல, கொஞ்ச நேரம் குழப்பும் கொஞ்ச நேரம் தெளிவா இருக்கும், அப்படி விட்டுட்டு போகல. லைலுஹா கனஹாரிகா, இரவும் பகலை போலவே இருக்கும். அதாவது எப்போதும் வெளிச்சமாக இருக்கிற பாதையில் விட்டுட்டு போறேங்கிறாங்க. அதனால என்ன அர்த்தம்? நான் ஒரு குறை வைக்கல, எல்லாம் சொல்லிட்டு போயிட்டேன் அப்படிங்கறதையும் சொல்லிவிட்டு தான் இந்த மார்க்கத்தில் எதுவும் தேவையில்லை, அடுத்தவர் கருத்துக்கு வேலை இல்லை, இதையெல்லாம் சொல்லிட்டு குலபாய ராஷிதீன்கள் சுன்னத்தை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ஏற்று இருந்தா தான் பின்பற்றணும். அப்ப நீங்க ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒன்னு புதுசா சொன்னாருன்னு வைங்க, அப்ப ரசூலுல்லாஹ் வெள்ளை வெள்ளையர்னு விட்டுட்டு போனாங்கன்னு எப்படி வரும்? இருட்டில் விட்டாங்கன்னு அர்த்தம். அடுத்த ஆள் கையை பிடிச்சு கூட்டு போனாருன்னு அர்த்தம், உங்க நீங்க இருட்டில் நிக்கிறேன் அர்த்தம். இன்னொரு ஆள் கையை பிடிச்சு கூட்ட, அபூபக்கர் உமரோ உங்களை கையை பிடிச்சு கூட்டு போற அளவுல இருந்தா உங்களை வெளிச்சத்துல விடலன்னு அர்த்தம். அப்ப நல்லா விளங்குது. இதை கவுண்டர் பண்றதுக்காக வேண்டி வேற வேற வார்த்தைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்டு விடுகிறார் என்று பார்க்கிறோம். இதே கருத்தை முஸ்னத் அஹ்மதுல வரும் பொழுதும் இதே மாதிரியே சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, வெள்ளை வெள்ளையர் என்ற பாதையில விட்டு செல்கிறேன் 16519 இதே மாதிரி இருக்குது. இப்படி எல்லா ஹதீஸ்லயும் அஹ்மதுல 16522 எடுத்து பார்த்தாலும் இதே மாதிரி இருக்குது. சில ஹதீஸ்ல வெள்ளை வெள்ளையர் விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை சொல்றாங்க. அடுத்த ஆள் தேவையில்லைன்னு அர்த்தம். அதான் அர்த்தம். வெள்ளை வெள்ளையர்னு உங்களை விட்டுட்டு போறேன்னு சொன்னா வெளிச்சமோ விளக்கோ கூட்டிட்டு போறது ஆளோ வழிகாட்டியோ கைடோ ஒண்ணு வேண்டியதில்லை, நான் விட்டுட்டு போனது கரெக்டா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இதை சொன்னார்களே, ஆனால் குலபாய ராஷிதீன்கள் தனி சுன்னத்தை உண்டாக்குவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. என் சுன்னத்துப்படி அவங்க நடக்குவாங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அதே நேரத்தில் அவங்க செய்யக்கூடிய ஒரு காரியம் என் சுன்னத்துக்கு மாற்றமா இருந்ததுக்கு நிறைய உதாரணங்கள் 4 நாளா சொல்லியிருக்கிறோம். சஹாபாக்களுடைய முடிவுகள், குலபாய ராஷிதீன்கள் சொல்லக்கூடிய அந்த 4 கலீஃபாக்களுடைய முடிவுகளை எத்தனை ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களுக்கும் குர்ஆனுடைய வசனங்களுக்கும் முரணா இருக்கிறதுக்கு நிறைய சான்றுகளை பார்த்து என்ன பண்றது? அவங்க பின்பற்ற முடியாது. ஏன்? முஹதஸாத்துல் உமூர், எனக்கு பின்னாடி உண்டாக்கப்பட்ட காரியம் அப்படின்னு விளங்கிக்கணும். இது ஒரு முக்கியமா இந்த ஹதீஸை புரிந்து கொள்வதில் உள்ள முக்கியமான விஷயம். அடுத்தது இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது என்பதை விளங்குவதற்கு இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இதுல குலபாய ராஷிதீன்களை பின்பற்றுங்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நேர்வழி பெற்ற குலபான்னு அர்த்தம். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? 4 வரல. என்னுடைய சுன்னத்தை பற்றி படித்துக் கொள்ளுங்கள், நேர்வழி பெற்ற 4 கலீஃபாக்களுடைய சுன்னத்தை பின்பற்றுங்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள் சுன்னத்தை பின்பற்றுங்கள்ங்கறாங்க. உடனே இந்த உலமாக்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, குலபாய ராஷிதீன் யார் தெரியுமா? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலின்னு இப்படி 4 பேர் தான் குலபாய ராஷிதீன். அவங்க சொன்னதெல்லாம் நம்ம மார்க்கத்தில் கேட்டு நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்க? ஒரு வியாக்கியானத்தை கொடுப்பார்கள். ஆனால் கொடுப்பார்களே, ஆனால் அது தப்பு. முதல் விஷயம், ஏன்னா உமர் அலி, உஸ்மான் அலிலான காலத்தில் இருந்து அலி அலிலான காலத்தில் நடந்த பல விஷயங்களை நம்ம பின்பற்றவே முடியாது. பின்பற்றினா நேர நரகத்துக்கு போயிருவோம். அடிச்சுக்கிட்டது, வெட்டிக்கிட்டது, உஸ்மானை கொண்டு கொலை பண்ணது, இதெல்லாம் எடுத்து பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு போக முடியாது. அவங்க சுன்னத்தில் நடக்கவே முடியாது. அலி இந்த குலபாய ராஷிதீன் சுன்னத்தை அலியுடைய சுன்னத்துன்னு சொல்லிக்கிட்டு அறுவாள் எடுத்து வெட்டிட்டு போக முடியுமா? தலையை சீவ முடியுமா? அப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இருந்தாலும்
இந்த குலபாய ராசிதீன்களுக்கு இவங்க கொடுக்கிற விளக்கம் சரியா தவறா அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். எல்லாரும் குலபாய ராசி 4 பேர் தான் சொல்லுவாங்க. எந்த குலமாட்டம் வேணாலும் போய் கேளுங்க. குலபாய ராசின்னா யாரு? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலிபாங்க. உனக்கு ரசூல் அப்படி சொன்னாங்களா? குலபாய ராசிதீன்னா இந்த 4 பேர் தான் ரசூல் சொன்னாங்களா? சொல்லல. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது வேற. என்ன சொல்றாங்க தெரியுமா? எனக்கு ரசூல் தான் சொல்றாங்க, யகூனு இஸ்னா அஷர அமீரன், எனக்கு பிறகு 12 ஆட்சியாளர்கள் வருவார்கள். குல்ஹும் மின் குரைஷ், எல்லாமே குரைஷ் வம்சத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். தனக்கு பிறகு வரக்கூடிய நல்ல ஆட்சியாளர்கள் என்று சொல்லி 12 பேரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. ஒன்னு இது எங்க இருக்கு? புகாரில 7223. அதுக்கப்புறம் சொல்றாங்க முஸ்லிம்ல 3393வது ஹதீஸ்ல இருக்கிறது, இன்ன ஹாதல் அம்ர லா யன்கலி, இந்த தீன், இந்த மார்க்கம், இந்த பணி முற்று பெற்று விடாது, முடிந்து போய் விடாது. ஹத்தா யம்லிய ஃபீஹிம் இஸ்னா அஷர கலீஃபா, 12 கலீஃபாக்கள் தோன்றுகிற வரைக்கும். குலபாக்கள் எத்தனைன்னு சொல்றாங்கன்னு பாருங்க. 12 கலீஃபாக்கள் வர்ற வரைக்கும் இந்த தீனுக்கு ஒரு கேடு வந்து விடாது, இந்த தீனுக்கு பெரிய ஆபத்து ஒன்று வந்து விடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது 3393 முஸ்லிம் இருக்கிறது. அதே மாதிரி 3395, 3396 அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யஸாலுல் இஸ்லாமு அஸீஸன் இலா இஸ்னை அஷர கலீஃபா, 12 கலீஃபாக்கள் வரிசையா வந்து கொண்டே இருப்பார்கள். அந்த 12 கலீஃபாக்கள் வர்ற வரைக்கும் இஸ்லாம் வந்து கண்ணியமிக்கதாக இருந்து கொண்டே இருக்கும், இஸ்லாம் மேலோங்கியதாக இருந்து கொண்டே இருக்கும். இந்த 12 கலீஃபாக்களுடைய காலத்துல இஸ்லாத்துக்கு வீழ்ச்சி இருக்காது, இஸ்லாத்து வந்து எழுச்சியோட தான் இருந்து கொண்டிருக்கும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 4 விளங்க முடியாது, 12 நம்பர் போட்டு சொல்லிவிட்டாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஸ்லிம்ல 3397வது ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா, லா யஸாலு ஹாதத் தீனு அஸீஸன் மனிஅன் இலா இஸ்னை அஷர கலீஃபா, 12 கலீஃபாக்கள் வர்ற வரைக்கும் இந்த மார்க்கம் மேலோங்கியதாகவும் உச்சகட்டத்திற்கு போனதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 3397 முஸ்லிம். அஹ்மதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, லா யஸாலு ஹாதல் அம்ரு சாலிஹன், இந்த மார்க்கம் நல்ல மார்க்கமாகவே இருந்து கொண்டிருக்கும், நல்ல நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கும். எது வரைக்கும் என்றால், ஹத்தா யகூன இஸ்னா அஷர அமீரன், 12 அமீர்கள் வர்ற வரைக்கும் ஒருத்தர் மிந்தி ஒருத்தர் வந்துகிட்டே இருப்பாங்க. 12 அமீர்கள் காலம் வரைக்கும் இது மேலோங்கி இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த 12 பேர் தான் வருவார்கள் சொல்றாங்க. வருவார்கள் மாத்திரம் சொல்லல, இந்த 12 பேரும் நம்ம இஸ்லாம் மேலோங்க செய்யறவங்களா இருப்பாங்க, இஸ்லாம் கை ஓங்கி இருக்கும், இஸ்லாம் கண்ணியமான நிலையில் இருக்கும், இஸ்லாம் சாலிகன் நல்ல நிலையில இருக்கும், பாராட்டத்தக்க அம்சம் பொருந்தியதாக இருக்கும். அப்படி 12 பேர் ஒருத்தர் பின் ஒருத்தராக 12 கலீஃபாக்கள் வருவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 4 கலீஃபாவும் அடங்குவாங்க, அது ஒரு விஷயம். அபூபக்கர் அடங்குவாங்க, உமர் அடங்குவாங்க, உஸ்மான் அடங்குவாங்க, அலி அடங்குவாங்க. இந்த 4 பேர் அடங்குவாங்கன்னா மீதி 8 பேர் இருக்காங்கல்ல, மொத்தம் 12ல வருவாங்கன்னு இருக்குது. இந்த 12 பேர் வர்ற காலம் வரைக்கும் இஸ்லாம் நல்ல நிலையில் இருக்கும், இஸ்லாம் மேலோங்கி இருக்கும், இஸ்லாம் உயர்ந்திருக்கும், இஸ்லாம் அனைத்தை மிகைத்து இருக்கும் என்றெல்லாம் நற்சான்று பகருகிறார்கள் என்று சொன்னால் எல்லாம் நல்ல ஆட்சின்னு வழங்குது. 12 கலீஃபாக்கள் நல்ல ஆட்சி. இப்ப நம்ம கேட்கிறோம், அப்ப இந்த 12 பேர் சொன்னதையும் பின்பற்றணும்ல? குலபாய ராசின்னு சொல்றீங்களே, குலபாய ராசி நம்பர் வரல இந்த ஹதீஸ்ல. ஆனால் வேற ஹதீஸ்ல, புகாரில, முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ்கள்ல 12 பேர் வருவாங்கன்னு சொல்லப்படுகிறது. அந்த 12 பேர் ஆளுகிற வரைக்கும் இஸ்லாம் மேலோங்கி நிற்கும். ஆனா மேலோங்கி நிற்கிறா நீ விளைக்கிறேன். அபூபக்கரோட ஒப்பிடும்போது உமருடைய இது கொஞ்சம் டவுனா தான் இருக்கும், உமருடைய ஆட்சியோட ஒப்பிடும்போது உஸ்மானுடைய இது கொஞ்சம் டவுனா தான் இருக்கும், உஸ்மானுடைய ஆட்சியோட ஒப்பிடும்போது அலியுடைய இது கொஞ்சம் டவுனா இருக்கும். அடுத்தது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டு வருவாங்களே தவிர நம்மளோட ஒப்பிடும்போது நல்லா இருக்கும். அந்த 12 எப்படி இருக்கும்னு கேட்டா, நம்மளோட மாதிரி ரொம்ப அகல பாதாளத்துக்கு போயிட்டோமே, அதனோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா அது எத்தனையோ மடங்கு மேலானதா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. இப்ப நம்ம விளங்குறோம், என்னுடைய சுன்னத்தை பின்பற்றுங்க, குலபாய ராசியர்களுடைய சுன்னத்தை நேர்வழி நடந்தாங்களே அவங்கள பின்பற்றுங்க என்று சொன்னாங்க ஒரு பக்கத்துல. அப்படிப்பட்ட நேர்வழி பெற்ற ஆட்சியாளர்கள், நல்லாட்சியாளர்கள் 12 பேர் வருவார்கள் என்று இன்னொரு பக்கத்துல சொன்னாங்க. அப்படின்னா 12 தானே பின்பற்றனே. அந்த 12 அந்த ஆள் வர்றாரு, நேற்று ஒரு வேலை பண்ணாரு, என்ன பண்ணாரு, மெம்பர் அமைச்சார, தொழுகைக்கு பிந்திக்கிட்டு கொத்துபாவை முந்தி ஓதினாரு, அவரெல்லாம் இருக்கிறாரு, அவர் பின்பற்ற அர்த்தமாக. அப்ப என்ன வழங்கனே, இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு கட்டுப்படுற விஷயங்கள். எதுக்கு சொன்னாங்கன்னு இப்பதான் புரியுது நமக்கு. இது எதுக்கு சொல்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை அபூபக்கரோ உமரோ உண்டாக்கி சொல்லுவாரு, அவரை சுன்னத்துனா ஆக்கிக்கிறங்க, அவர் வரலன்னா ஆக்கிக்கிறங்க, அவர் ஹலால்னா ஆக்கிட்டு போங்க.
அந்த அர்த்தத்தில் சொல்லவே இல்லை. அந்த அர்த்தத்தில் சொன்னால் இந்த 4 பேருக்கு இந்த 8 பேருக்கு அந்த தகுதியே கிடையாது. அந்த 8 பேர் யாரு, அது கூட லிஸ்ட் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு வந்து அந்த வந்த 12 பேர், 12ல கூட நிறைய குழப்பறாங்க. 12 யாருங்கிறதுல நிறைய குழப்பங்களும் இருக்கிறது. இருந்தாலும் இந்த 12 பேர் யாருங்கிறதுக்கு வந்து ஒரு வரலாறு வச்சிருக்கிறாங்க. என்ன வரலாறுனா, ஃபர்ஸ்ட் வந்து அபூபக்கர், அவங்க லிஸ்ட், உலமாக்கள் சொல்லக்கூடிய லிஸ்ட். 2வது உமர், 3வது உஸ்மான், 4வது அலி, 5வது அப்துல்லா இப்னு ஜுபைர், 6வது அப்துல் மலிக் பின் மர்வான், 7வது அல் வலீத் பின் அப்துல் மலிக், 8வது சுலைமான் பின் அப்துல் மலிக், 9வது உமர் பின் அப்துல் அசீஸ், 10வது யசீத் பின் அப்துல் மலிக், 11வது ஹிஷாம் பின் அப்துல் மலிக், 12வது வலீத் பின் யசீத் பின் அப்துல் மலிக். முஆவியா விட்டுருவாங்க. முஆவியாவும் நல்லாச்சு தான் பண்ணார் ஒரு வகையில பார்த்தா. அவரையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இதுல இங்கிட்ட உள்ள ஒரு ஆளை கழிச்சிக்கிற வேண்டியதான், கடைசியா உள்ள ஆளை கழிச்சிக்கிற வேண்டியதான். சரி, அவர் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா கூட 12 பேர் வர்றாங்க. இந்த 12 பேரையும் பின்பற்றுங்கள் சொன்னால் இந்த அப்துல்லா இப்னு ஜுபைரையும் உமர் இப்னு அப்துல் அசீஸ் தவிர்த்து பார்த்தோம்னு சொன்னா பாக்கி உள்ள எல்லாரும் 6 பேரும் போக்குன்னு சொல்லுவோம். நம்ம பாஷையில நிறைய விளையாண்டு இருக்கிறாங்க, நிறைய தப்புகள் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு ரொம்ப பண்டாக்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அவங்களை பின்பற்றுங்கன்னு அர்த்தம்னா மார்க்கத்தில் அர்த்தமாகுமா? இது கண்டிப்பா இது மார்க்கத்தை சொல்லவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு நல்ல ஆட்சி உங்களுக்கு அமைந்து விடுகிறது. அந்த ஆட்சியாளர் சில சட்டங்களை போடுவார். நீங்க வாட்டுக்கு எதிர்த்துக்கிட்டு புரட்சி பண்ணிக்கிட்டு எதிர்க்கட்சி ஆகிட்டு போனீங்கன்னா இஸ்லாமிய நாடு வந்து சிதறி போயிடும், நாடு துண்டு துண்டாய் போயிடும். அரசாங்கம் என்ற முறையில் அவர்கள் சில கட்டளைகளை உங்களுக்கு போடுவார்கள். அந்த வழிமுறை நல்லாட்சி நடத்துவதற்கான வழிமுறையை சொன்னார்களே தவிர தீனுக்கு சொல்லல. இதை விளங்கிட குழப்பம் வராதுங்க. நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தையும் பின்பற்றணும், குலபாய ராஷிதீன்கள் சுன்னத்தையும் பின்பற்றணும். அதாவது நல்ல ஆட்சி நடத்துவதற்கு உள்ள வழிமுறைகள் இருக்குல்ல, அந்த வழிமுறைகள்ல ஒரு அரசர் என்ற முறையில, மன்னர் என்ற முறையில, கலீஃபா என்ற முறையில சில ஆர்டர்கள் உங்களுக்கு பிறப்பித்தார்களே, ஆனால் அதை எதிர்த்து நீங்கள் வரி கொடுக்க மாட்டோம், உங்களுக்கு கட்டுப்பட மாட்டோம் அப்படின்னு கிளர்ச்சி பண்ணீங்க என்று சொன்னா தீனு டவுன் ஆயிரும். 2 நாடா உண்டாகி போயிடும், 2 3 நாடா போகும், 3 4 நாடாயிக்கிறோம், துண்டுதுல செதறி போயிருவீங்க. ஒரு மன்னர் கலீஃபா இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் தொழுகை நிலைநாட்டுகிற வரைக்கும் அவரை எதிர்த்து யுத்தம் செய்யக்கூடாது. அவரிடத்தில் வெளிப்படையான சிறுக்கை காணுகிற வரைக்கும் அவருக்கு எதிராக யுத்தம் செய்யக்கூடாது. மற்றபடி என்ன செஞ்சாலும், அவருடைய சொத்தை பறித்தாலும், முதுகு முறிச்சாலும், உன்னை போட்டு அடிச்சாலும் அவருக்கு நீ கட்டுப்பட்டு நட. அப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம கட்டளை போட்டிருக்கிறாங்க. அப்ப இதுல இந்த 12 கலீஃபாக்களை பின்பற்றுங்கள்ங்கிற நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள் என்று மொட்டையா அங்க சொல்லிட்டாங்க. அது 12 பேர் இருக்கிறாங்க வேற ஒரு ஹதீஸ்ல வருது. அந்த 12 பேரை நீங்கள் எடுத்து ஆய்வு பண்ணி பார்த்தீர்களே, ஆனால் மார்க்கத்திற்கு அவர்கள் அத்தாரிட்டியானவர்களாக சொல்ல முடியாது. 12ல ஒரு 6 பேர் வேண்டாம் ஓரளவுக்கு சொல்லலாம். 4 கலீஃபாக்களையும், அப்துல்லா இப்னு ஜுபைரையும், ஒரு உமர் இப்னு அப்துல் அசீஸையும் சொல்லலாமே தவிர அப்துல் மலிக்குடைய 4 புதல்வர்களை இப்படி சொல்ல முடியாது. அப்துல் மலிக்குடைய ஒரு பேரனை இப்படி சொல்ல முடியாது. மர்வானுடைய ஒரு மகன் அப்துல் மலிக் இருக்காரு, அவரையும் அது மாதிரி சொல்ல முடியாது. அப்துல் மலிக்கையும், அப்துல் மலிக்குடைய 4 புதல்வர்களையும், அப்துல் மலிக்குடைய பேரனையும் 6 பேராச்சும் மொத்தம். இந்த 6 பேரை அந்த லிஸ்டில் வைக்க இயலுமா? வைக்க இயலாது. அப்படி ஒன்றும் பெரிய நல்லாட்சி நடத்தியதாகவோ, இஸ்லாத்தை அப்படி கடைபிடிச்சதாகவோ, அப்படி சுன்னத்துகளை எல்லாம் அப்படி ஹயாத்தாக்குவதற்கு பெரிய தியாகம் பண்ணதாகவோ எல்லாம் இவர்களுடைய வரலாற்றில் காண முடியாது. அப்ப நம்ம சுன்னத்துல் குலபாய ராஷிதீன்களை பின்பற்றுங்கிறது கண்டிப்பா மார்க்கத்துக்கு இல்ல. குலபாய ராஷிதீன்களை பின்பற்றுங்கள்னா, ஒரு ஜனாதிபதி உங்களுக்கு வந்து விட்டாரே, ஆனால் எல்லாரும் ஒரு இவ்வளவு ரூபா வரி போட்டிருக்கு, வீட்டுக்கு 100 ரூபா உனக்கு வரியை போடுவாரு, தேவை வந்திருக்கும், ஒரு யுத்தம் தேவை வரும், ஒரு அணைக்கட்டு கட்ட வேண்டியிருக்கும், ஒரு பெரிய திட்டங்களை ப்ரொஜெக்ட் போட்டிருப்பாங்க, அதுக்கு பணம் தேவைப்படும், அரசாங்கங்கிற முறையில் உங்களுக்கு ஒரு வரியை போடுவாங்க, அதெல்லாம் தர முடியாது, இப்படிலாம் சொல்லிடக்கூடாது. இதுதான் அதுக்கு அர்த்தம் கொடுக்கணுமே தவிர மார்க்கத்தில் சுன்னத்து, இபாதத்து, தொழுகை, நோன்பு இதுகளில் பின்பற்றுங்கன்னு அர்த்தம் கொடுக்க இயலாது. ஏன் இயலாது? ஆனால் வஹியை கொண்டு தீர்மானிக்க வேண்டியது. இந்த 4 பேருக்கும் வஹி வராது, அந்த 12 பேரா வச்சாலும் வஹி வராது. அதை கலீஃபாக்கள் 100 பேர் வச்சுக்கிட்டாலும் வச்சுட்டு போங்க, வஹி வருமா அவங்களுக்கெல்லாம்? அல்லாஹ்விடமிருந்து வஹி வராது. வஹியை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அப்ப நிர்வாக விஷயங்கள்ல தலைவர்கள் கட்டுப்பட வேண்டும், ஆட்சியாளர்கள் கட்டுப்பட வேண்டும். அந்த நிர்வாகி கட்டுப்பட்டது நாடு ஒழுங்கா இருக்கும். அப்ப நிர்வாகத்துக்கு தான் இது சொன்னார்கள் என்பதையும், இந்த 12 கலீஃபாக்கள் வருவார்கள் என்ற வார்த்தையை வைத்துக் கொண்டு பார்த்தால் நாம விளங்கிக் கொள்ளலாம். அது மாத்திரம் இல்லாம இந்த அறிவிப்புகள்ல வேற ரசூலுல்லாஹ் அழகா போடுறாங்க. ஆப்புன்னா நீ விளங்குற அர்த்தம் இல்ல அப்படின்னு காட்டுவதற்காக வேண்டி பல வார்த்தைகள் அங்கங்க போடுறாங்க. சில அறிவிப்புல சொல்றாங்க, நீங்கள் குலபாய ராஷிதீன்களுடைய சுன்னத்தை பின்பற்றுங்க. ஒயின் அபுதன் ஹபஷியன், அந்த குலபா அபிசினிய அடிமையாக இருந்தாலும் சரிங்கிறாங்க. பாய்ந்த வழங்கணும். நீங்கள்